ஒரு தொக்கோரோங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ மீனிங்கா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொக்கோரோ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வத்தாஷினோ இயனோ தொக்கோ இயனோ தொனாரி நீ தொக்கோரோகா அரிமாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ லிட்ரலி இடம் அப்படிங்கிற அர்த்தமும் அது கொடுக்கும். ஆனால் ஒரு வேர்பு பக்கத்தில் அந்த தொக்கோரோ வரும்போது அதோட அர்த்தங்கள் வந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ இந்த வேர்பு பக்கத்தில் தொக்கோரோ வந்து அதோடு நம்ம சென்டென்ஸை முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தொக்கோரோ திஸ் இல்லைன்னா தொக்கோரோ தா அப்படின்னு முடிக்கிறோன்னா அதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அதே ஒரு சென்டென்ஸோட நடுவில் வருதுன்னா அதில் வந்து ஒரு 3-4 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தொக்கரோவோட சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா அதில் ஒரு 3 பேட்டர்ன் இருக்குது. அதாவது அந்த தொக்கரோவுக்கு முன்னாடி டிக்ஷனரி ஃபார்ம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்னா அந்த ஆக்ஷனை இப்போந்தான் நான் பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் பண்ண போன அந்த இடத்துல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொரேக்காரா குஹானுவோ தவேறு தொக்கரோ திஸ், இதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜஸ்ட்டு அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி வருது. அவங்க அந்த ஆக்ஷனை பண்ணலை, அந்த ஆக்ஷனை இனி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது டிக்ஷனரி ஃபார்ம் ப்ளஸ் தொக்கோரோ திஸ்ன்னு வரும். இதை பிளெயின் ஃபார்மில் சொல்கிறீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்ம் ப்ளஸ் தொக்கோரோ தா அப்படின்னு முடியும். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து நிறைய இந்த கொரேக்காராங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி வரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அதை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து என்னென்னா வேர்ப் தேயிரு தொக்கோரோதிஸ்ன்னு வரும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆக்ஷனை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிற இடம் அப்படின்னு வரும். ஸோ இமா குஹானுவோ தவித்தேயிரு தொக்கரோதிஸ், இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஆக்ஷனை வந்து நான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது கூட வந்து மோஸ்ட்லி வந்து இமா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜாஸ்தி வரும் இந்த மாதிரி சென்டென்சஸில். இது வந்து செகண்ட் தொக்கோரோதா இல்லை தொக்கோரோதிஸ். மூணாவது தொக்கோரோ எப்படி வருதுன்னா தாஃபாமோடு வரும். தாஃபாமோடு வந்துச்சுன்னா இப்போ தான் அந்த ஆக்ஷனை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இமா கொஹானோ தபெத்தா தொக்கரோதிஸ், இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம தமிழில் சொல்லும்போது இப்போதாங்கிற வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஜாப்பனீஸில் இந்த தாஃபாம் ப்ளஸ் தொக்கரோ வரும்போது மோஸ்ட்லி அந்த சென்டென்ஸில் தத்தா இமா இல்லைனா இமா அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி கூட வரும். இதுதான் வந்து தொக்கோரோ முடிவில் வரும்போது இந்த 3 விதமாக வரும். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த தொக்கோரோ வந்து ஒரு சென்டென்ஸோட மிடில் வரும்போது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த தொக்கோரோ வந்து ஒரு சென்டென்ஸோட மிடில் வரும்போது அது கூட ஏதாவது ஒரு ஜோஷி அட்டாச்சாக வரும். ஜோஷி அப்படின்னா பார்ட்டிகல்ஸ். நம்ம N5 N4லாம் நிறைய பார்ட்டிகல்ஸ் படிச்சிருக்கோம்ல, அதிலிருந்து ஏ ஓ நீ தே இந்த 4 வந்து தொக்கரோ கூட வரும். எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸில் சொல்லக்கூடியதை பொறுத்து மாறுபடும். இப்போது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த வேலையில் அப்படிங்கிற அர்த்தம் தான் எல்லாத்துக்குமே வருது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த வேலையில் செகண்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அதை பொறுத்து அந்த பார்ட்டிக்கல் வந்து மாறுபடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வந்துச்சு, இல்லை ஏதோ ஒன்று நோக்கி நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ் செகண்ட் பார்ட்டில் வந்துச்சுன்னா தொக்கோரோ ஏ வரும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மூமெண்ட்டுங்கும்போது அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து இக்கிமாஷ்தா கிமாஷ்தா அந்த மாதிரி மூமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி வரும். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து தொக்கோரோ ப்ளஸ் நீ அப்படின்னு வர்றது. ஸோ நீ பார்ட்டிக்கல் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு டெஸ்டினேஷன் இல்லை ஒரு டார்கெட் இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த நேரத்தில் இல்லை இந்த இடத்தில் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா நம்ம வந்து நீ யூஸ் பண்ணுவோன்னு அந்த நீ பார்ட்டிக்கலை பற்றி படிக்கும்போது படிச்சிருக்கோம். அதே மாதிரி யூசேஜ் தான் இதுலேயும். ஸோ நம்ம ஒரு அந்த நேரத்தில் இவங்க வந்தாங்க, அந்த நேரத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்லணுன்னா நம்ம வந்து நீ யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? தெக்காக்கேரு தொக்கோரோ நீ அமேகா ஃபுத்தேக்கி மஷ்தா, அந்த நேரத்தில் மழை பெய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொக்கோரோ தே அப்படின்னு.
ஸோ தொக்கோரோ தேக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இல்லை அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா நம்ம வந்து யூஸ்வலி தே சொல்லுவோம் இல்லையா. வதாஷிவா நோ ரெஸ்டாரண்ட் தபேமாஷ்தா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் அப்படிங்கிற அந்த ல சவுண்டை தான் நம்ம தேயோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்த இடத்துல ஃபோன் அடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அந்த நேரத்தில் நடந்த மற்றொரு நிகழ்வு, அந்த இடத்துல நடந்த இன்னொரு விஷயத்த சொல்கிறப்போ நம்ம வந்து தே யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து தே எப்போ வரும்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல நடக்கிற ஒரு விஷயம், இந்த இந்த கேப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போதும் தே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஓ, தொக்கோரோ ஓ அப்படின்னு சொல்கிறது. தொக்கோரோ ஓ அப்படிங்கிறது என்னென்னா கரெக்டாக அந்த விஷயம் நடக்கிறப்போ டைரெக்டாக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கரெக்டாக அந்த நிமிஷத்தில் இது நடந்துச்சு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சினாரியோஸில் தொக்கோரோ ஓ அப்படி வரும். இன்னொரு வெரி காமன் யூசேஜ் வந்து இசோகாஷி தொக்கோரோ ஓ சுயிமாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ரொம்ப பிஸியான இதை நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன், நான் வந்து இடையூறு க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதுலேயும் ஓ வரும். ஸோ இந்த தொக்கோரோ கூட நம்ம வேர்பு மட்டும்தான் வருங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். 90% அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரேர் சினாரியோஸில் அட்ஜெக்டிவ்ஸும் இது கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொக்கோரோ தே அந்த மாதிரி, தொக்கோரோ ஓ அந்த மாதிரி யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த தொக்கரோவை பற்றின கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன். இது நல்லா பிரித்து இந்த 6 விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் வராது. இதில் இந்த நீ அண்ட் ஏ வந்து ஓவர்லேப் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் அது ரொம்பலாம் வந்து மீனிங்கை வந்து மாற்றாது. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள கிராமர் பாயிண்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குவிஸ் கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி டெய்லி கிராமர் பாயிண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.